வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல போயிட்டே இருந்தது. காலையில பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட், 70 பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இதில தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 159 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ 25,200 கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நிக்குது. இத பிரேக் அவுட் பண்ணணும்னா ஃபர்தரா 25,500, 26,000 போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுமாரி சென்செக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 539 பாயிண்ட்டும், நிஃப்டி பேங்க் 454 பாயிண்ட் பாசிட்டிவ் மூமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 92 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லி எல்லாமே பாசிட்டிவ் மொமெண்டம்ல போயிருக்கு. சாரி, எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. மற்றபடி மற்ற இண்டிசஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல போயிருக்கு. இன்னைக்கு மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு 0.3% மட்டும் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாரி ஸ்மால் கேப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை, ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு இதில் தான் இருக்குது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். பட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி நீங்கள் கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் தான், ஒரே விஷயம். யூஎஸும் ஜப்பானும் ட்ரேட் டீல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15% தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டு இன்னைக்கு செம்மையாக ஏறிடுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 பாயிண்ட் வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்தோம்னா ஹாங்செங் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா ஏறுந்து நம்ம இந்திய மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் போயிருக்கு. மேபி இதே மாதிரி பாசிட்டிவ் நம்மளுக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இது இல்லை. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இன்னைய எஃப்ஐ டேட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4209 கோடிக்கு எஃப்ஐஐ சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டிஏஐ பார்க்கும்போது 4358 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ எந்த அளவுக்கு சேல் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு டிஏஐ நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ரெண்டாவது நம்மளோட ரீட்டெயிலர்ஸும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் டீல் நடந்துருச்சு. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து டேரிஃப் இதில் நம்மளுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸப்ஷன் வரும். ஒரு 10%, 15%, 20% வரலாம் அப்படிங்கிற ஒரு இதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் போயிருக்கு. இதே இது கண்டினியூவேஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.48% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்தா ஸ்ரீராம் ஃபினான்ஸு, பாரதி ஏர்டெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபினான்ஸ்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. அதுமாரி டாப் லூசரில் யாருன்னு பார்த்தா டாடா கன்சியூமர் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்காங்க. அடுத்ததாக இந்துஸ்தான் யூனிலிவர், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ராசின் போன கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எஃப்எம்சிஜியில் ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஹெச்யூஎல்லும் சரி, டாடா கன்சியூமர் சரி, அடுத்தது ஐடிசி, இதெல்லாம் ஐடிசி இன்னும் ரிசல்ட் வரல, மேபி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுமாதிரி ஜோதி லேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் இறங்குச்சுன்னா ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிங்க. நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பில்டு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ்ல வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் எப்படி பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருந்தது நாஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. S&P 500 28 பாயிண்ட், டவ் ஜோன்ஸ் நல்ல ஒரு புல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 402 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டு இருக்குது. அடுத்ததாக யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தோன்னா அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் இருக்குது. டாக்ஸு 125 பாயிண்ட்டு, எஃப்டிஎஸ்சி 36, சிஎஸ்சி 106 நல்லாவே நல்லா பாசிட்டிவ் மொமெண்டமும் போயிட்டே இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நாளைக்கே நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் வரதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜப்பான் நிற்கி பாருங்கள் 1396 பாயிண்ட்டு. இன்றைக்கி ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 4% வரைக்கும் நம்ம மார்க்கெட் நல்லாவே ஏறிடுச்சு. இந்த ட்ரேட்னால பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லாவே ஏறி இருக்கும் இந்த இதில். இதோட கண்டினியூஷன் ஹாங்செங்லேயும் கொஞ்சம் இருந்துச்சு. ஹாங்செங்கும் பாருங்கள் 408 பாயிண்ட், அதுலேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். தைவான் கொஞ்சம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 352 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் இவங்களுக்கு இன்னும் ட்ரேட் எல்லாம் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக பிஃபோராகவே இங்கே கொஞ்சம் எக்ஸப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட்டு இன்னும் ஒரு இது வரல, தைவானுக்கு இன்னும் வரல. அதுமாரி ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $2 மில்லியன் $3 மில்லியன் வந்து
அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. $3 பில்லியன். ஓகே. ஸோ அந்த இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து டேரிஃப் எக்ஸெப்ஷன்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி இந்தியாவும் அமெரிக்கா மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி தாண்டிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நிஃப்டி 50ல் 3rd பொசிஷனுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க பாரதி ஏர்டெல். அதுமாரி பிஜிஆர் எனர்ஜி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பவர் கார்பரேஷனோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன்இன் பண்ணுறதுக்காக போயிருந்தது. பட் என்னென்னா இப்போ அது கேன்சல் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணல. அவங்க டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணுறது, மற்ற இது ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே ப்ராப்பராக பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம தமிழ்நாடு பவர் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை டெர்மினேட் பண்ணிடுச்சு. அதோட மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா 2,200 கோடிக்கு உள்ள மதிப்பு உள்ள கான்ட்ராக்ட் அது. அதை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிஜிஆர் எனர்ஜிக்கு அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பைக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. HF டீலக்ஸ் ப்ரோன்னு பேர், அந்த பைக்கோட பேர். அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 73,550 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டர் கார்ப்புக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இப்போ புதுசாக பைக்லாம் லான்ச் பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. எப்படியாவது கொஞ்சம் பேக் டு பேக் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோ மோட்டர் கார்ப். இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவிலையும் நல்ல ஒரு செக்மெண்ட்டில் போய்ட்டுருக்காங்க. ஏர்டெல் எனர்ஜியை ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் எனர்ஜி ஆல்ரெடி IPO வந்துருச்சு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% ஸ்டாக் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வாங்குறதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஷாப்பர் ஸ்டாப் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு வேர் ஹவுஸ் வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரைட் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இதுதான், அவங்க ரைட் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வர பணத்தை எடுத்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க பார்க்குறாங்க. அடுத்தது மேன் இன்ஃப்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.58 crores வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிள் வாரண்ட்டாக இது பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஈக்விட்டி ஷேர்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 184 crores ஷேர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரியல. ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ண தெரிஞ்சதான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஹுண்டாய் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு GST நோட்டீஸ் வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 517 கோடிக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஃபினான்ஷியல் இயரில் 2017 to 2020 இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா SUV மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் பேமெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே ப்ராப்பராக அவங்க பண்ணலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா GST டிமாண்ட் நோட்டீஸ் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிமெண்ட்ஸ் எனர்ஜி பார்த்தோன்னா ரஷ்யாவில் உள்ள அங்கே உள்ள கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $443 மில்லியன் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு 8% இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ரஷ்யாவில் உள்ள இதுக்கு இப்போ கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் இதுக்காக சிமெண்ட்ஸ் எனர்ஜி வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ராப்பராக எந்த ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு இதனால் பார்த்திங்கன்னா இது கோர்ட் கேஸ் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கு. அது ஃபைனலைஸ் ஆகி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. $443 மில்லியன் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.